அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். லைலத்துல் கத்ருக்கு பிறகும் கூட, அதாவது 27 லைலத்துல் கத்ர் என்று நாம் மனதார நம்பி நேற்றைய தினத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் நேற்றைய இரவையும் லைலத்துல் கத்ராக, இனி வரப்போகின்ற நாளைய இரவையும் லைலத்துல் கத்ராக அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. லைலத்துல் கத்ருடைய இரவு என்று நாம் அனுஷ்டித்த பிறகும் அதற்கடுத்த நாட்களும் அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு கூட்டம் வந்ததை நான் முதல் தடவையாக பார்க்கிறேன். அப்படி என்றால் முஃமின்கள் முஸ்லிம்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வின் பிரியம் ஏற்பட்டிருக்கிறது. அவன் தந்த நியாமத்துகளை நினைத்து பார்த்து ஷுக்ர் செய்ய வேண்டும். நாம் எத்தனை காலம் வாழ்ந்திடப் போகிறோம், நாம் இருக்கிற காலங்களிலே அமல் செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை உண்டாகி இருக்கு. நமது வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த ஆசை உண்டாகி அவர்களுடைய துவக்க காலமே இபாதத்தோடு தொடங்குகிறது. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அல்லாஹ் அங்கீகரித்து அருள் புரிவானா. மிகச் சுருக்கமாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். நாம் எந்த தேவையாக இருந்தாலும் ரப்பிடத்தில் நான் கேட்க வேண்டும். அப்படி நாம் ரப்பிடத்தில் கேட்கிற நேரத்திலே தர்மம் செய்துவிட்டு கேட்க வேண்டும். தர்மம் செய்துவிட்டு கேட்க வேண்டும். அப்படி அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றால் நம்முடைய தாய் தந்தையர்களின் பாதங்களை அமுக்கிவிட்டு அழுத்திவிட்டு அவர்களது பாதங்களை நல்ல முறையில் அவர்களுக்கு ராகத்தாக சிறிது நேரம் அவர்களுக்கு பணிவிடை செய்துவிட்டு உடனே கேட்க வேண்டும். அப்படி நமக்கு தாய் தந்தையர்கள் பக்கத்தில் இல்லை என்றால் நம்மை விட வயதில் மூத்தவர்களுக்கு ஏதேனும் அவர்களை சந்தோஷப்படுத்திவிட்டு உடனே கேட்க வேண்டும். பிறகு அதையும் தாண்டி ரப்புக்கு முன்னால் 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு கேட்டால் நிச்சயமாக கபூலாகும். நாம் வெறுமனே கேட்பதை விட நான் சொன்ன இந்த செய்திகளை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு முடிந்த மட்டிலும் 2 ரக்காத் நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். உன் தேவைகளை ரப்பிடத்திலே மட்டும் கேள், வெறுமனே கேட்காதே, தர்மம் செய்துவிட்டு கேள், உன் தாய் தந்தையர்களுக்கு பணிவுடை செய்துவிட்டு கேள், அல்லது உன்னை உருவாக்கிய ஆசான்கள், குருமார்கள், ஷேகுமார்கள், உனக்கு பாதை காட்டிய நல்லோர்கள், அவர்களுக்கு பணிவுடை செய்துவிட்டு துஆ கேள். இல்லை, எதற்கும் வாய்ப்பில்லை என்றால் 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு கேள். அந்த 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு கேட்கும் போது என்னை மறந்து விடாதே, என் மீது ஸலவாத்தை சொல்லிக் கொள்ளப்பா. நீ என் மீது ஸலவாத்தை சொல்லிவிட்டு நீ கேட்பாயானால் அது ரப்பிடத்திலே போய் சேருவதற்கு எந்த தடையுமே இருப்பதில்லை. ரப்பு அதை நிறைவேற்றியே தீருவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு சொல்லித் தந்தார்கள், நீ தொழுகையிலே நிற்கிற போது உனது 2 பார்வைகளும் 2 கண்களின் பார்வையிலும் பூமியிலே இருக்கட்டும். ஏனென்றால் அந்த பூமிக்கு தான் நீ போக இருக்கிறாய். பிறகு ருக்குவுக்கு போகிற நேரத்தில் உன்னுடைய பாதத்தின் 2 பெரு விரலின் மீது பார்வையை வைத்துக்கொள். உன்னத ரூஹு அங்கிருந்து தான் வெளியேறப் போகிறது. பிறகு நீ சஜ்தாவுக்கு போகிற நேரத்திலே மூக்கந்தண்டை நீ பார். காரணம், மனிதன் இறந்த பிறகு முதலாக அழியக்கூடியது இந்த மூக்குதான். பிறகு நீ அத்தஹியாத்தில் அமர்ந்திருக்கிற போது உன் மடியை பார். மடியை 2 கைகளும் வைத்துக் கொண்டு மடியை பார். மனதிலே எண்ணம் கொள், எதுவுமே கொண்டு வரவில்லை, நான் திரும்பவும் மடியிலே எதுவுமே இல்லாமல் தான் நான் போக போகிறேன். இந்த எண்ணத்தை தொழுகையின் மூலமாக கற்றுக்கொள் என்று நமக்கு சொல்லித் தந்தார். பேணுகின்ற வாக்கியத்தை அல்லாஹ்